இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 67 டே 67 எபிசோட பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஒரு எடிட்டிங் பண்ணி வச்சிருக்காங்களே நினைக்கும் போது அவங்களோட கவலை எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பிச்சைக்காரங்களோட சாப்பாடு தட்டு பார்த்துருக்கீங்க, எல்லாம் இருக்கும், சம்பந்தமா இருக்கும். சாம்பார் கொஞ்சம், அதுக்கு கோழிக்கறி கொஞ்சம் இருக்கும், அதுக்கு ஒரு கருவாட்டு கறி இருக்கும், எல்லாம் இருக்கும். அது மாதிரிதான் இன்னைக்கு எபிசோட் இருக்கு. எல்லாம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அவங்களுக்கு சிக்கின ஒரே மேட்டரை கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷத்துக்கு போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய மேட்டர். ஆனா நமக்கு அது ஒரு நாய் மேட்டர். என்னன்னு சொல்றேன், உங்களுக்கே விளங்கும். ஸ்டார்டிங்லயே சுபியோட பாட்டு, அதுலதான் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. சுபியும் பாடாம விடுறது இல்ல போல. இந்த லைவ் பாக்குற நமக்கே ஏமா போதுமா வேற பாட்டு, அதே பாட்டு வேற பாட்டாவது பாடமா, ஏமா போட்டு உயிர் எடுக்கிறங்கிற மாதிரி இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு அது இல்ல. கேளு மக்கா நீ கேளு, என் கதைய கொஞ்சம் கேளு, தூத்துக்குடி என் ஊரு, ஒரு வாழு பொண்ணு நான் பாரு. ஐயோ சரிம்மா, அடுத்து கேளு மக்கா நீ கேளு. சரி, அடுத்த லைனு தூத்துக்குடி என் ஊரு. ஏமா வேற பாட்டு தெரியுமா அப்படின்னா வேற ஒரு பாட்டு பாடுறது. மொத்தம் அந்த 2 பாட்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம கிட்ட பாடியாச்சு, லைவ்ல பாடியாச்சு, சேதன் நாட்டை பாடியாச்சு, உள்ள இருக்கிறவங்க கிட்ட ஒரு 100 தரம் பாடியாச்சு. எல்லாம் பாடி அதே பாட்டு தான் திருப்பி வருது. ஓகே, விக்ரம் என்ன பண்றாரு, பாடிட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்து அதுக்கு என்ன ஊத்துறாராம் அப்படின்னு அவங்க கேளு மக்கா நீ கேளு. அப்ப வினோத் டேய் அந்த பொண்ணு சும்மா தானே இருந்தது, ஏன்டா வந்து பாட்டு பாட்டு புதுசுல வாங்குறீங்க. ஐயோ, விக்ரம் பாத்துக்கிட்டே இருக்காரு. எந்திரிச்சாரு, ஸ்லோவா போனாரு, பின்னாடி ஒரு டவல் இருந்தது, அதை எடுத்தாரு, சபரி கிட்ட அப்படின்னாரு. சபரி கிட்ட வந்தோடனே கேளு மக்கா நீ கேளுன்னொடனே புறா அவள அப்படின்னு மூஞ்சில துணியை போட்டு தூக்கி, கானா வினோத் ஆமா அப்படி தூக்குங்க அப்படின்னு எல்லாம் எஃப்ஜே சபரி இவர் எல்லாரும் தூக்கிட்டு ஸ்விமிங் பூல்ல போடுவோன்னு கொண்டு போறாங்க. கொண்டு போகிற வழியில அந்த இப்படி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது வாய் அப்படி அடைச்சா, இப்ப ஹலோ மைக் டெஸ்டிங் அப்படி வரும்ல, அது மாதிரி டவல் உள்ள இருந்து பாடிக்கிட்டு இருக்கு. சிரிக்குது சுமி. இவங்க கொண்டு போறாங்க. வினோத் வந்து ஐயோ ஸ்விமிங் பூல்ல தண்ணி இல்லப்பா. அப்ப விக்ரம் பிக் பாஸ் தண்ணி இல்லாட்டியும் இறக்கலாமா பார்த்தா புல்லுல போட்டுட்டு வந்துட்டாங்க. எந்திரிச்சு அது ஒரு ஃபன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கான முதல் கேஸ் என்ன கேஸ்னு பார்த்தா விக்ரம் சுபி மேல கேஸ் கொடுத்துட்டாங்க பாட்டுக்கு. பார்த்தா ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனோட வர்றாங்க. மகாராஜா விஜய் சேதுபதி மாதிரி விக்ரம் வந்து ஒரு பக்கம் காது ஃபுல்லா பெண்டேஜ் போட்டுட்டு வந்து ஜட்ஜி வந்து வணக்கம் வணக்கம்ப்பா, ஏப்பா ஒண்ணு நீ இப்படி திரும்பு, இல்ல நாங்க செட்டை மாத்திக்கிட்டு அந்த பக்கம் வரணும்னே அவர் லாயர் வணக்கம் சொல்றாருன்னொன்னே வணக்கம் பாத்தீங்களா மயிரான இவர் இந்த வீட்டுக்கு வரும்போது 2 நல்ல காதோட வந்தாரு. அவர் காதுல வந்து கேளு மக்கா நீ கேளு, பாட்டை கொஞ்சம் கேளுன்னு 200 தடவைக்கு மேல பாடி பாருங்களேன். கட்சிக்காரோட காதே போயிருக்கேன்னு இந்த டாஸ்க் செம்ம ஃபன்னா இருந்தது. வினோத் எஃப்ஜே தான் ஜட்ஜு. இல்ல வினோத் என்னப்பா உங்க கட்சிக்காரர் காது வந்து பரோட்டாவை பார்சல் பண்ண மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு. இல்ல இது ஒரு இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க அவர் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஒருத்தவங்க பாட்டை என்கரேஜ் பண்ண காரணத்தினால திருப்பி என்கரேஜ் பண்ணுவாருன்னு அவர்கிட்டே வந்து அதை பாடி அவர் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. இப்படி என்ன ஆயிருக்குன்னு பாருங்க அப்படின்ட்டு நான் ஒரு எவிடன்ஸை சப்மிட் பண்ண போகிறேன். ஒரு ஜிப்லாக் பேக்ல கொஞ்சம் பஞ்சு, அதுல ரத்தம் பட்ட மாதிரி பீட்ரூட் ஜூஸ். இது வந்து என் கட்சிக்காரருடைய காதில் இருந்து நாங்கள் எடுத்த ரத்தம் ஒண்ணு கொடுத்தோடனே கானம் எங்க கூடு அது பீட்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்குது. ஏமா அதான் இதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. எல்லாரும் சொல்றாங்க அது போஸ்ட்மார்ட்டம் இல்ல. சரி ஏதோ ஒண்ணுக்கு அனுப்பி தொலைக்கமா, என்னமா சும்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இவரோட வக்கீல் விக்ரமோட வக்கீல் வந்து சபரி, அவங்களோட வக்கீல் வந்து பார்வதி. ஒரு மாதிரி அப்படியே செம ஃபன்னா போய்கிட்டு இருக்கு. அப்ப கூப்பிட்டு வச்சு அவ சொல்ற என் கட்சிக்காரன் நல்ல பாட்டு தான் டாக்டர் பாடுவாங்க, அவங்களை இப்ப பாட சொல்றேன் கேளுங்கன்னு. விக்ரம் அங்க இருந்து என்ன அவருக்கு அவங்க பாட போறாங்கன்னு சொன்னதுக்கே அவருக்கு இப்படி ஆகுது அப்படின்னு அவங்க பாட ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் கமருதீன் அரோரா ஷோல்டர்ல படுத்துக்கிட்டு உடனே கானா வினோத் அவருக்கு என்னாச்சுங்க அவங்க சொல்றாங்க அவருக்கு வந்து ஒரு வலிப்புங்க, உங்க பாட்டை கேட்டோடனே அப்படி வந்துருச்சு பாருங்க, அவருக்கு இந்த நோய் ஆரம்பத்துல இருந்து இருக்குன்னு. கானா வினோத் அவர் அப்படியே ஜென்ஸ் பக்கம் உட்கார வைங்க, அவருக்கு ஒரு வலிப்பும் வராது. அவனோடனே அவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் வினோத் என்ன பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. ஒரு பணக்காரங்க மட்டும்தான் இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு இல்லாமல்
ஏழைங்களுக்கும் இது வரும், நீங்களும் வந்து பாடலாம், வரிகள் எழுதலாம், பீட் பாக்ஸிங் பண்ணலாம்னு குறுகிய காலத்தில் இது 3ஐயும் கற்றுக்கிட்டு ஒருத்தங்க பாடுறாங்கன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். கேஸ் வந்து சுபி பக்கம்தான். இப்போ நான் சொன்னேன்ல அந்த பிச்சைக்காரரோட சாப்பாடு தட்டு ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கு பாருங்க. இப்போ இது வந்து முடிஞ்சு போச்சு. சுபி காலையில் பாடிச்சு, அதுக்கப்புறம் கேஸு, அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் லிவிங் ஏரியாவில் உட்காந்து ஆதிரே அரோராவும் நம்மளே அனாதை, நமக்காக நிற்கிறதுக்கு இந்த வீட்டில் யார் இருக்கா, எனக்கு ஏன்னா யாரும் இல்லையே பாட்டு படிக்கும்போது எஃப்ஜே வந்து ஆதிரையை கட்டி பிடிக்கிறாரு. அப்போ நான் மனசில் நினைச்சேன், அது நேற்று. அப்போ நான் நினைச்சேன் அரோராவும் தானே இப்போ அனாதன்னு சொல்லிச்சு, அரோரா எங்க விட்டா பிடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ ஆதிரியோட பழையபடி சேர்ந்துட்டாரு. இப்போ பார்த்தா வியானா யாரு தேவையா அவனுக்கு எல்லாம் வேலிடிட்டி ஒரு வீக்கு தான். இப்போ ஆதிரை வரலன்னா இந்த வீக்கும் கண்டினியூ ஆயிருக்கும். இப்போ ஆதிரை வந்ததுனால புஸ்கி பல்லாக்கோ தேவையாது உனக்கு. இப்போ இது அந்த பிச்சைக்காரர் சாப்பாடு தட்டுல இது ஒன்னா இப்போ சம்மந்தம் இல்லாம வேற பாருவும் சாண்டராவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திவ்யாவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரஜன் நாள்லாம் அவக்காக எப்படி நின்றுருப்போம். ஒரே இதுல எல்லாத்தையும் உடைச்சிட்டா இல்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வாயால சொல்லக்கூடாதுங்க, ஆக்ஷனால காட்டணும். நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க, பாரு கிட்ட. இதெல்லாம் பாயிண்ட் கலெக்ட் பண்ணி வீட்டை விட்டு போறதுக்குள்ள ஒன்னே குத்தும் பாரு இந்த பாயிண்ட்ஸ் வச்சு. உனக்கு இப்ப தெரியல, உனக்கெல்லாம் பிரஜன் எப்படி நின்னாரு, நான்லாம் உனக்காக எப்படி நின்னேன். ஒரே நிமிஷத்துல இருந்து உடச்சிட்டு இல்லை. ஒரு வாட்டி ஏதோ அவ்வளோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு சொல்லலையா அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு நான் பிரஜன் எஃப்ஜே எல்லாம் அந்த ஹாட் சீட்ல இருக்கும்போது யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டக்குன்னு யோசிக்காம சாண்ட்ரா எலிமினேட் ஆவான்னு என்னைய சொன்னில்ல. நீ கேட்டா யாரையாவது சொல்லணும்னாங்க. அது ஏன் என்னைய சொன்னதுனால நீ கேட்டவ. இப்ப நானும் பிரச்சனை என்ன லூசா உன்னைய தாங்கினதுக்கு, உனக்கு தேவைன்னா வச்சுக்குவா, இல்லைன்னா என்ன பாரு நல்லவ மாதிரி. நீங்க அவங்ககிட்ட பேசி பாருங்களேன். எனக்கு பிடிக்கல, அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் யோசிச்சேன், வந்த முதல் 2 வாரம் இ அண்ட் மிஸ்டர் பி மாதிரி இருந்தாங்க. மிஸ்டர் இ அண்ட் மிஸ்டர் பி மாதிரி ஒன்னா இருந்து ஒன்னாதான் மேக்கப் போடுவாங்க, ஒன்னா சண்டை போடுவாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள போக மாட்டோம், பால் குடிக்க மாட்டோம்ன்ற அந்த இதுக்கு. இப்ப பார்த்தா ஒரு 30 நாள் கூட இல்லை, 30 நாள்ல இப்படி திரும்பிடுச்சு. ஸோ அது ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் பார்த்தா சும்மா ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்கும்போது கமருதீன், அரோரா, வினோத் எல்லாம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தரா என்ன சொல்லணும்னா, கமருதீன் இந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் தனக்கு என்னென்ன முறை வேணும்னு சொல்லணும். அவர் சொல்றாரு, ரம்யா இல்லை கனி வந்து சிஸ்டர், சாண்ட்ரா சிஸ்டர், சுபி வந்து சின்ன சிஸ்டர், வியானா வந்து ஃப்ரெண்டு, அரோரா வந்து ஒரு ஃப்ரெண்டு, பாரு வந்து பெஸ்டி. அப்படியா பாரு பெஸ்டி. சரி இப்போ அரோரா சொல்லுங்கன்னா, அரோரா வந்து அமித் வந்து என்னோட ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி, பக்கத்து பெட்டில் ஷேர் பண்ணனால பக்கத்து வீட்டுக்காரரு. அவர் வந்து பிரதர், இவர் ஃப்ரெண்டு. கமருதீன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா இப்போ ஃப்ரெண்டு. அப்புறம் கானா வினோத் இருக்காரு இல்லையா, அவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகலைன்னா என்னுடைய காதலனா இருந்திருப்பாரு. கானா வினோத்துக்கு அப்படி இருக்கு. சரி இப்போ கானா வினோத் நீங்க சொல்லுங்கன்னும் போது, கானா வினோத் கமருதீன் ஃப்ரெண்டு, அமித் வந்து ஃப்ரெண்டு, இவங்க சிஸ்டரு, அவங்க சிஸ்டரு, பார்வதி சிஸ்டர், இவங்க சிஸ்டரு, கனி சிஸ்டர், வியானா வந்து ஃப்ரெண்டு, அப்புறம் அரோரா வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், ரம்யா செகண்ட் ஒய்ஃப். நான் யோசிக்கிறேன், இதை இப்போ ஃபன்னா எடுக்கிறதா இல்லைன்னா என்னடா இது. இல்ல இப்ப இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எல்லாரும் சிரிக்கிறதுனால நம்மளும் சேர்ந்து சிரிச்சு கை தட்டுறதா, இல்ல இத வந்து என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, வெளிய வைஃப் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வைஃப் செகண்ட் வைஃப்ங்கறீங்க. 2 விதமா சொல்லி வைங்க. அதான் நம்ம 2 விதமா சொல்லி வைப்போம். வீக்கெண்ட்ல எதை சொல்றாங்களோ அன்றே கணித்தார் ரெம்ஸ்டிக் ஃபேமிலிங்கற மாதிரி இத தூக்கி போட்ற வேண்டியதான். சம ஃபன்னா இருந்தது. கட் ஓகே, புது டேக் ஆக்ஷன். என்னங்க பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் வைஃபோ செகண்ட் வைஃபோ இல்ல, இதெல்லாம் சேதுபதி கேட்பார மாட்டாரா, கேட்டா இது கேட்கலன்னா அது ஓகே எஸ் கேட்பாங்க. அடுத்தது கமருதீன், பார்வதி, இவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க பேசிட்டு. இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இப்போ மைக்க மூட முடியாது, ஆனாலும் வாயில இருந்து வருது பேசுறதுக்கு. இவரு அவரு புரிஞ்சு அவருக்கு. ஆமா நான் என்ன புரிஞ்சது உனக்கு, அவங்க புரியுது உங்களுக்கு. ஏங்க கமல் சாரோட எபிசோட்ல யாரோ இப்படி கையில இப்படி எழுதி காட்டினதுக்கே அவர் அந்த கிளி கிழிச்சாரு. சின்ன பேப்பர்ல எழுதி கொடுத்ததுக்கு கூட அந்த கிளி கிழிச்சாரு. இவங்க பப்ளிக்கா உட்காந்து அவரு என்ன அக்குள்ள கை வச்சாலும் அவங்க காட்டுறாங்க. என்ன இது என்ன பாசம் எனக்கு சத்தியமா புரியல.
மண்டையை போட்டு பிக்கிறேன். இதுல ஒரு மீம் பேஜ்ல மினக்கட்டு உட்காந்து எண்ணி இருக்காங்க. மண்டேல இருந்து இப்ப வரைக்கும் 12 தடவை ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க. மைக்க பொத்திட்டு பேசினது, சைன் லாங்குவேஜ்ல பேசினதுன்னு 12 டைம்ஸ் ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சைன் லாங்குவேஜ் பேசினது, நேத்து ஜாகிங் போகும்போது பேசினதெல்லாம் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம். அப்படி பிக் பாஸுக்கு மரியாதை இல்ல, ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்ல, உங்களால அவங்க முட்டை, பால், காஃபி, டீ கூட இல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த கேஸ் வருது. இந்த கேஸ் வந்து அரோரா பாரு மேல கொடுத்துருக்கு. என்னன்னா, கமருதீன் மேல நான் ஒரு ஃப்ரெண்டா பழகும் போது, அவங்க லவ் கண்டென்ட் பண்ணும்போது அவங்க பொசசிவ் ஆகி பின்னாடி போய் எல்லாருக்கிட்டையும் அரோராக்கு ஓட் பண்ணு, அரோராவை வெளியே அனுப்பணும், அரோரா இருந்தா எனக்கு பிடிக்கலன்னு நேர்ல சொல்ல தைரியம் இல்லாம கோல மாதிரி பின்னாடி போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நேரா ஆமா எனக்கு அவ்வளவு அவசரமா நீ வெளியே போகணும், டெஸ்பரேட்டா நீ வெளியே போகணும்னு எனக்கு தோணுதுன்னு எனக்கு அவங்க மோத்துக்கு நேரா சொல்லணும். கேஸ் வருதா, அப்பையும் பார்வதி லோயர் வந்து கம்மு பேபி, அவர் லாயர். அரோரா வந்து விக்ரம் எடுத்துட்டு, ஜட்ஜி வந்து கனி அண்ட் சாண்ட்ரா. இதுல சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு ஃபுல் ஜால்ரா. நல்ல வேளை கனி கூட இருக்கு. இதுல கமருதீன் லாயரா வந்தா அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாயரா வர்றாரா. ஆமா, நீ யாருக்கு லாயர்? பார்வதிக்கு தானே. முன்ன பின்ன கோர்ட் ரூமுக்கு போயிருக்கீங்களா? அவர் எந்திரிச்சு பேசுற பாயிண்ட் எல்லாமே பார்வதிக்கு எதிராக தான் இருக்கு. எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு போல. எந்த இல்ல, அவர் இப்ப பார்வதியை காப்பாத்துற மாதிரி பேசுறங்கிற பேர்ல அவர் சில விஷயம் சொன்ன உடனே அங்க இருந்து விக்ரம் இப்படி பெண்ணை எடுத்துக்கிட்டு அவர் பார்வதி சப்போர்ட் பண்ணி பேசணும்ல. அவர் பேச விக்ரம் வந்து சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கறாங்க, ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஒரு கேள்வியா? இவர் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா மயிரான? எனக்கு தெரியாத விஷயம்லாம் போல இருக்காரு. நான் பார்வதி கிட்ட 10 கேள்வி கேட்க போறேன். எனக்கு கமருதீனை பார்த்தா அந்த ஒரு நான் பெத்த மகனே படத்துல கவுண்டமணி மாதிரி தான். கவுண்டமணி லாயரா வருவார்ல, அப்ப சொல்லுவார்ல, என்ன பண்றது, என் கட்சிக்காரர் கத்தினாருங்கிறதுக்கு பதிலாக குத்தினாருன்னு சொல்லிட்டு ஆயுதம் கொடுத்துட்டாங்க. 1000 பேரை கொண்டாதான் வைத்தியம், 50 பேரை ஜெயில தூக்கி போட்டாதான் நான் பாதி லோயரா கூட ஆக முடியும். மொத்த கேஸும் பார்வதிக்கு தான் இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு, இவர் கொடுக்குற பாயிண்ட்ல இருந்து விக்ரம் எடுத்து பார்வதி அட்டாக் பண்றாரு. பார்வதி அங்க இருந்து கமருதீனை பார்த்து, கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாயரா இருக்கேன், லவ் அது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பண்றது, முக்கியமான லாயர் மாதிரி நடிங்க அப்படின்னதுக்கு கட்சிக்காரர் குத்தினாருன்னு சொல்லி பார்வதிக்கு ஜெயில போட வேண்டியது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜட்ஜை தானே கணம் கோட்டார் அவர்கள்னு ஏதோ சொல்லுவாங்க. பார்வதி வந்து விக்ரமை பார்த்து கணம் கோட்டார் அவர்கள் என்ன ஏன் கணம் கோட்டாருன்னு சொல்றீங்கன்னு வினோத் ஆடியன்ஸ்ல இருந்து, அவர் கொஞ்சம் கணமா இருக்காருல்ல, அதான் கணம் கோட்டார் விக்ரம். உங்களை கேட்டாங்களா? நீங்க ஆடியன்ஸ் நாங்க போய் உட்காருங்க, நான் ஒல்லியா இருந்தா குண்டா இருந்தா உங்களுக்கு என்னங்க, நான் ஒரு லாயர் வித்யாபதி அது மாதிரி என்ன பேசுங்க அப்படின்னா அதுல அவங்க ஃபன் பண்றாங்க. பார்வதி இருக்கிற இடத்துல அந்த ஃபன் கொஞ்சம் கஷ்டம். இதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸ் 10 நிமிஷம் பிரேக் கொடுக்குறாரு. பிரேக் எடுத்துட்டு வாங்க, ப்ரிப்பேர் பண்றதுன்னா பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கமருதீன் வாதாடி இருக்காரு, போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கடா. இதுல என்ன கொடுமைன்னா, எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் நீங்க இங்க பார்க்கலாம். லாயர் கெட்டப்பில் கமருதீன், கூண்டில் நிக்க வேண்டியவர் பார்வதி, வெளியே கார்டன்ல வந்து நீதான் கமருதீன் நான் தான் பார்வதி. ஒரு குற்றவாளி லோயரை அடிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி பேசணும் என்ன பண்ணணும். நான் யோசிச்சேன், கமருதீன் நீ மக்ருதீன், நீ கமருதீன் கிடையாது மக்ருதீன், இப்படி ஒரு மக்கு பையலாம் நீ. இதுக்கு முன்னாடி மத்தவங்க இப்ப சபரி எல்லாம் என்ன லாயராவா இருந்தாரு, அமித் ஓகே லாயரா இருந்தாருன்னு சொல்றீங்க. ஒரு சில பேர் கமெண்ட்ல விக்ரமும் லாயரா இருந்தாருன்னு சொல்றீங்க, எனக்கு தெரியாது. சபரி லாயராவா இருந்தாரு. சபரி எப்படி வாதாடினாரு எஃப்ஜே கேஸ்ல, படம் பார்த்து படத்துல வர்ற மாதிரியே பண்ணாரு. நீ சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு லாயர் படம் கூட பார்த்தது இல்ல, எத்தனை வந்திருக்கு. அதை எடுத்தாவது பேசலாம்ல. லாயருக்கு கான்பிடன்ஸ் இல்ல, அத்திப்பூ பூத்த மாதிரி எப்பயாவது எந்திரிச்சு பேசுறது, அதுவும் உன் கட்சிக்காரருக்கு எதிராக பேசுறது. யாருக்கு வாதாடுற என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. கடைசியில பார்த்தா இந்த லவ் கண்டென்ட் இந்த கேஸ் தாங்க 25 நிமிஷமா ஓடிக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம், நமக்கு தேவையில்லாத விஷயம். இவங்க லவ் ட்ரையாங்கிள் நாசமா போனா நமக்கு என்ன, பேசுறாங்க மாறுறாங்க போறாங்க வர்றாங்க. கமருதீனும் பார்வும் மாறி மாறி பேசுறாங்க. அரோரா பாயிண்ட் எடுத்து வைக்கிது. விக்ரம் வேற ஜட்ஜா கூட லாயரா கூட இருக்காரு. பேசி கடைசியில கனி சொல்லிட்டாங்க. சாட்சியங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அரோரா வின், சாண்ட்ரா. நான் என்னோட தீர்ப்பு பார்வதி வின். ஸோ 2 ஜட்ஜுக்கும் வேற வேற தீர்ப்புங்கிறனால மக்கள் மன்றத்துக்கு போயிடட்டும். மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அவ என்கிட்டே சொன்னா அரோரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவளை இது பண்ணி வெளியே அனுப்பணும். ரம்யா கிட்டே போய் சொல்லியிருக்கு, நீ அவளுக்கு ஓட் பண்ணு ஓப்பன் நாமினேஷன்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அரோரா வின்னுட்டாங்க. உடனே பார்வதி அங்க இருந்து, ஆஹா குரூப்பிசம் ஜெயிச்சது, உனக்கு சாதகமா வந்திருந்தா அதுக்கு பேர் என்ன,
அப்போ அது குரூப்பிசமாக வராது இல்லை. உனக்கு சாதகமாக பண்ணுனா அவங்க நீதியாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க. உனக்கு எதிராக அவங்க சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்கன்னா குரூப்பிசம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வழங்கிய பிக் பாஸ் ரூல்ஸ் முதற்கொண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே வந்து ரம்யா சாண்ட்ராலாம் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, இங்கே பாரு சும்மா கண்மூடித்தனமாக இருக்காது. ரம்யா சொல்லுது, அவன் என்கிட்டே சொல்லியிருக்கான் பார்வதியோட இருக்கிறது எனக்கு பயமா இருக்குன்னு. அவன் அரோராவுக்கு எதிராக ஏதாவது பேசினானா அங்கேயும் அப்படி ஒரு தட்டு தட்டுவான், இங்கேயும் அப்படி ஒரு தட்டு தட்டுவான். உன்னை பற்றி அவன் வெளியே நிறையா பேசியிருக்கான், உனக்காக அவன் கடைசி வரைக்கும் நிற்க போகிறதில்ல, ஸோ பார்த்துக்க பார்வதி அப்படின்னு முழிச்சிட்டு கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலங்கிற மாதிரி ஐ டோன்ட் கேர், எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஐ டோன்ட் கேர். அப்புறம் உட்காந்து தனியாக அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உண்மையா இருக்குமா கொஞ்ச நேரம் பார்த்தா கமருதீனாங்க இவன் எங்கேயா உட்காந்து தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி பார்த்துச்சு, இவன் நம்மளை பத்தி தப்பா பேசுனா என்ன பேசலன்னு எனக்கு என்ன, 100வது நாள் பெல் அடிச்சோடனே இவன் யாரோ கலட்டி விட்டு போறேன், அது வரைக்கும் நம்ம அவனோட கோவமா இருக்கணும். இப்ப நமக்கு ஏதாவது அட்டாக் வந்தா பாயிரத்துக்கு ஒரு வேட்டை நாய் இருக்குல்ல, அந்த நாய் தான் இது. சரி கம்மி கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் அந்த வெசல் வாஷிங் பனிஷ்மெண்ட் வேலை செய்யறதுக்கு கூப்பிடும்போது பார்வதி, இங்க பாருங்க ஒரே நீங்க கூப்பிடுற டைமுக்குலாம் செய்ய முடியாது, ஒரு தரம் தான் பண்ணுவோம். அப்ப மத்த வேலை நடக்காது பார்வதி, இங்க பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னா அதை மத்த வெசல் டீமை செய்ய சொல்லுங்க, நாங்க மொத்த வேலையை சேர்த்து நைட்டுக்கு மட்டும் தான் பண்ணுவோம்னா அதுல ஒரு பிரச்சனை. அப்ப இவர் போயிட்டு இப்படி சொல்றாங்க, கனி அண்ட் விக்ரம் நீங்க போய் கிளீன் பண்ணுங்கன்னு. கனி, நான் கிளீன் பண்றேன், அப்ப இதுக்கு என்ன மயிருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொன்னா எதுக்கு எங்களுக்கு காஃபி இல்லாம டீ இல்லாம தலைவலியில் உட்காந்துருக்கோம் நாங்க அப்படின்னு அந்த சண்டே எஸ்கலேட் ஆகுது. விக்ரம் வந்து சொல்றாரு, கேப்டன் நீங்க பாருங்க அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை வாபஸ் வாங்கிடுவோம், ஏண்டா அவங்க செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோன்னு பேரு தான், ஆனா அவங்க அதை செய்யல. இப்ப பாருங்க வெசல் வாஷிங் நாங்க பண்ண வேண்டியிருக்கு, இவங்களுக்கு 5 பைசாவும் கில்ட்டி ஃபீலிங் இல்லவே இல்லைன்னு கமுருதி, நீ எப்படி சொல்லலாம் கில்ட்டி ஃபீலிங் இல்லைன்னு. விக்ரம் ஏறி வந்து நெஞ்சன் மிதி என்ன பண்ண போற, ஆமா கில்ட்டி ஃபீலிங் இல்லதான் உனக்கு என்ன பண்ண போற, அது அப்படிலாம் பேசாத அப்படின்னா அதுல ஒரு சண்டை, மொத்த ஹவுஸ்மேட்ஸும் உங்களுக்கு எதிராக நிக்கிறதுனால. அப்புறம் கமருதீன் ஓகே 2 தொடப்பட்டு எடுத்தாரு, தொடப்பத்தையே தட்டுனாரு, போயிட்டு கோவமா கூட்டுறாரா, நீ கோவமா கூட்டு சந்தோஷமா கூட்டு பனிஷ்மெண்ட்னு வந்தா மூடிக்கிட்டு வேலையை பண்ணு. பார்வதி எல்லாருக்கும் பண்ற அந்த கசப்பான மாத்திரைய பார்வதிக்கே அமித் திருப்பி கொடுத்தாரு. பேசிக்கிட்டே இருக்காரு பார்வதி கிட்ட, பார்வதியே சொல்லுது, அமித் ஃப்ரீ ஆகுடு நீ பேசிக்கிட்டே இருக்காதுன்னு இரிட்டேட் ஆகுது, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காது. நான் மனசுல நினைச்சேன், எப்படி இருக்கு பார்வதி, சூப்பரா இருக்கா, ஒரு அரை நாள் பண்ணதுக்கே கடுப்பாகுது இல்ல, 65 நாள் பார்வதி, 65 நாள் எங்களை போட்டு சாவடிக்கிறீங்க. நீ அமித் கிட்ட இப்படி பேசாத அமித்ன்ட்டு நீ போயிடலாம், எங்களுக்கு போக முடியாது. எடிட்டர் வேற உன்னையே ஃபாலோ பண்ணியே போட்டு காட்டுறாங்க, உன் பிஞ்சு போன தொண்டையை வச்சுக்கிட்டு கத்துல எங்களுக்கு எப்படி இருக்கும். ஒரு அரை நாள், நாங்க 65 நாள் பட்ட கஷ்டத்தை ஒரு அரை நாள் பாடு. அமித் நீ போ, அமித் அந்த பக்கம் நீ போ அமித், நீ பேசுறதை நிறுத்து, நான் போறேன். கான்வர்சேஷனோட எண்டு என்னோட இருக்கட்டும், நீ பேசுனதை கேட்டுட்டு நாங்க போனோமா, இன்னைக்கு நான் பேசுறதை கேட்டு நீ பேசாம இரு, நீ பேசுறதை நிறுத்து பார்வதி, நான் போறேன், இல்லாட்டி பேசிக்கிட்டே தான் இருப்பேன். சூப்பரா இருந்தது அமித் பண்ற வேலையை பார்த்தா. அமித்தோட கேப்டன்சி டீசெண்டாவே இருந்தது, குறை சொல்ற அளவுக்கு இல்ல. பட் கண்டிப்பா பார்வதியும் கமருதீனும் குறைய தூக்கிட்டு வருவாங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் நடந்த நிலவரம். கலவரம் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் எல்லா செக்மெண்ட்ஸும் இருக்கும். ஒரு பிச்சைக்காரருடைய லஞ்ச் பிளேட் மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடு இருந்தது. கண்டதெல்லாம் வாந்தி எடுத்து வச்சிருக்காங்க எபிசோட்ல. நான் இதுவே இப்படி இருக்கு, நாளைக்கு ஃப்ரைடே எபிசோடு வேற, கடைசி எபிசோடு பெஸ்ட் வர்ஸ்ட்னு வரும். இதுல இப்ப ஜெயிலுக்கு போறது அது இதுன்னு கமருதீன் பார்வதியை ஜோடியா அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஆமா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, எங்களாலதான் நாங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அவரு பாப்பாரு, அப்பா பிக் பாஸ் ஜெயிலுக்குள்ள மைக்கு போட தேவையில்லதான், ஏய் சொருப்பு பிஞ்சிடும் உனக்கு போடவில்ல அப்படின்னு பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது, ஏன் நடக்குன்னு பார்ப்போம். இப்போ மண்டே டு ஃப்ரைடே இவங்கள பிடிச்சி அடிச்சாச்சு இல்ல, வீக்கெண்ட்ல அவங்க கிட்ட அடி வாங்குறதுக்குன்னு அளவு எடுத்துக்கிட்டு புது சட்டையெல்லாம் போட்டு ஒருத்தர் வருவாரு, அவர் தான். இப்போ நமக்கு எனக்கு இப்போ என்னன்னா வீக்கெண்ட் எபிசோடு வந்தோடனே முதல் மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமான சந்தோஷமா இருக்கு, செம்மையா ரோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோஸ்டிங் அவரு. ஸோ இவங்க பண்ண காமெடி எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு பெரிய காமெடி ஸ்கிரிப்டோட வருவார், என்ன பண்றாரு எது பண்றாருங்கிறத பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.